இது எக்ஸசைஸ் 2.2ல ஃபைண்ட் த ஜீரோ. இது கொஷின் நம்பர் 1 தான், 6th டிவிஷனு. 3x² minus x minus 4. சொல்யூஷன் பண்ணலாம். 3x² இருக்கா, நம்ம 3யும் 4ம் இன்ட்டு பண்ணிக்கலாம், உங்களுக்கு 12 கிடைக்கும். இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸு, இது எந்த டேபிளில் போகும், 3, 4 டேபிள்லேயே போகும். இங்கே என்ன இருக்குது, மைனஸ் இருக்குது, அதனால பெரிய நம்பரில் போட்டுக்கோங்க. உங்களுக்கு என்ன கிடைக்கும், -1 கிடைக்கும். அதானே வேணும் நம்மளுக்கு. இப்போ மிடில் டேர்மை ஸ்ப்ளிட் பண்ணிடலாம். ப்ளஸ் 3x minus 4x -4. ஸோ இது ரெண்டும் காமன் பாருங்கள். இதில் காமன் வந்து 3x, x + 1 -4 x + 1. இது ரெண்டும் என்றைக்கும் சேமாக இருக்கணும். 3x - 4 ஒன்று, x + 1 ஒன்று. அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஜீரோஸ் என்னது, ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல் என்னது, ஆர் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு பாருங்கள், x இஸ் ஈக்குவல் டு 4/3 ஒன்று வரும், அண்ட் இன்னொன்று என்ன இருக்கும், -1 கிடைக்கும். ஸோ ஆல்ஃபா வந்து 4/3 அண்ட் பீட்டா வந்து -1 வச்சுக்கலாம். நம்ம கேட்டது கண்டுபிடிச்சிட்டோம், ஜீரோஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வெரிஃபை இருக்குது. வெரிஃபை பாருங்கள், நம்ம ஏற்கனவே பண்ணது தான். சம் ஆஃப் த ஜீரோஸு, சம் ஆஃப் த ஜீரோஸ் வந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா 4/3 -1, that is 4 - 3/3 1/3. பாருங்கள், இந்த இடத்துல 3x² minus x minus 4ல a வந்து 3, b வந்து -1, c வந்து -4. ஸோ உங்களுக்கு -b/a கிடச்சிதா பாருங்கள், -1 minus of -1/3 வந்துருச்சு உங்களுக்கு. that is minus coefficient of x by coefficient of x². அடுத்தது ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸ் பார்ப்போம். that is alpha beta 4/3 into 1 என்ன கிடைக்கும் உங்களுக்கு, -1. சரி, -1 என்ன கிடைக்கும், -4/3 கிடைக்குமா, கரெக்டானு பார்க்கலாமா. c/a, c என்னது உங்களுக்கு இங்கே -4, a தான் 3a. ஸோ கிடச்சிச்சு. that is constant by coefficient of x². அவ்வளோதான்.